ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஆஃப் சமையல் விசிறி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கொத்துக்கறி மட்டன் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சு யூஸ் பண்ணோம். நீங்களும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணால் உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ குக்கரில் 1/4 கிலோ கொத்துக்கறி, இஞ்சி பூண்டு, மஞ்சள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் நல்லா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. நாங்கள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் பேனில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் வச்சுக்கோங்க. மீன்வாயில் டைமில் நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இது எல்லாமே சேர்ந்து சாப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அது நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்துக்கறியும் ஃபுல்லாக வெந்துடும். கொத்துக்கறியை கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றுங்க. அது இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆகிடும். இந்த டைம்லேயே நம்ம பொரிகடலை மாவை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். பொரிகடலை மாவு, கொத்துக்கறி அது எல்லாமே நல்லா நம்ம மாவு பிசைகிற அளவுக்கு சப்ஸ்டன்ஸை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சப்ஸ்டன்ஸை நெக்ஸ்ட்டு ஸ்மால் பால் சைஸ் கொஞ்சம் சின்னதாக உருண்டையாக இது பண்ணிக்கோங்க. உருண்டையாக இது பண்ணி அதுக்கடுத்து ஒரு எண்ணெய் வடைச்சட்டியில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா மீடியம் ஹீட் ஆனோடனே இந்த ஒரு பாலாக நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்டான ஃப்ளஃபியான கண்டென்ட் கோலா உருண்டை கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பட்டனை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விசிறி, சமையல் விசிறி.